நில மோசடி புகார் தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, விவரங்கள். கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளர்கள் பெயரில் போலியான ஆவணங்களை கொடுத்து பத்திரப்பதிவு செய்ததாக எழுந்த புகார்களை அடுத்து அவர் மீது கரூர் காவல் நிலையத்திலும் வாங்கல் காவல் நிலையத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட மனு 2 முறை தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் இன்று காலை எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீடு, ரெட்டிபாளையத்தில் உள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீடு, அவரது பெட்ரோல் பங்க், எம்.ஆர். ட்ரஸ்ட், ஹேண்ட்லூம் தறி மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உதவியாளர் கார்த்திக் வீடு உள்ளிட்ட 7 இடங்களில் சிபிசிஐடி போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். காலை 7 மணிக்கு தொடங்கிய சோதனையானது இன்று மாலை 3 மணி வரை சோதனை நடைபெற்றது. இறுதியாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீட்டில் நடைபெற்ற சோதனையின் போது வீட்டில் இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கரின் மனைவி விஜயலட்சுமியிடம் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தினார். அதன் பிறகு அவரது வீட்டிலிருந்து பென்டிரைவ் எடுத்து செல்லப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி வருகிறது. இது குறித்து மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.